தலைப்பு: எது சுகம்? சுகம் வேண்டும் என்று ஆசைப்படும் அனைவருக்கும் சுகம் என்றால் என்ன என்று தெரியுமா? எது சுகம்? பிறந்தது முதல் நீ எத்தனையோ விதமான சுகங்களை அனுபவித்திருக்கிறாய். ஐம்புலன்களின் மூலமாக உனக்கு கிடைக்கும் அனுகூலமான, அதாவது உனக்கு பிடித்த அனுபவங்களையே சுகம் என்று நினைக்கிறாய். ஐம்புலன்களின் மூலமாக உனக்கு கிடைக்கும் பிரதிகூலமான, அதாவது உனக்கு பிடிக்காத அனுபவங்களையே துக்கம் என்று நினைக்கிறாய். இந்த சுக துக்கங்களை பற்றிய உனது கருத்து முற்றிலும் தவறானது. அதனால்தான் பரிபூரண சுகத்தை அடைய முடியாமலும் துக்கத்தை அறவே விளக்க முடியாமலும் போனது. உன் கருத்துப்படி ஐந்து புலன்களின் அனுபவத்திற்கு வேண்டிய பொருட்கள் கிடைக்கும்போது சுகமும், அவை கிடைக்காத போது துக்கமும் அல்லவா இருக்க வேண்டும்? நீ தூங்கும்போது சுகம் அனுபவிக்கிறாய். அப்போது ஐந்து புலன்களின் அனுபவம் எதுவும் இல்லை. இதிலிருந்து ஐந்து புலன்களின் அனுபவம் இல்லாத போதும் சுகம் அனுபவிக்க முடியும் என்பது தெளிவாகிறது. மேலும் பஞ்சேந்திரியங்கள் மூலமாக அனுபவிக்கும் வீடு, நிலம், பொன், பெண், ஆண், புத்திரன், உறவினர்கள், செல்வம் இவற்றை அனுபவிக்கும் ஒருவன் துக்கமற்று அல்லவா இருக்க வேண்டும்? அவைகளை எதுவும் பெறாத ஒருவன் துக்கம் அல்லவா அடைய வேண்டும்? ஆனால் நடைமுறை என்ன? எவ்வளவு பெரிய செல்வந்தனுக்கும் துக்கம் இருக்கத்தான் செய்கிறது. சுகமாக தூக்கம் கூட வருவதில்லை. ஆனால் தினக்கூலி வாங்கும் ஒருவன் வேலையெல்லாம் முடித்த பிறகு இரவில் வயிறார சாப்பிட்டுவிட்டு சுகமாக தூங்குகிறான். ஒன்றை கவனிக்க வேண்டும். தூக்கம் வரும்போது அந்த செல்வந்தனும் ஐம்புலன்கள் மூலம் அனுபவிக்கும் எந்த பொருளும் இல்லாத நிலையில் சுகமாக தூங்குகிறான். இதில் இருந்து சுகம் ஐம்புலன்களின் மூலம் கிடைக்கக்கூடிய அனுபவம் இல்லாமலேயே பெறக்கூடிய ஒன்று என்பது தெளிவாகிறது. மற்றொன்று முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, வெளியுலக அனுபவம் இல்லாமலேயே நாம் தூக்கத்தில் சுகம் அனுபவிப்பதால் சுகம் நமக்குள்ளேயே இருக்கிறது என்பதும் தெளிவாகிறது. இந்த உடல் உட்பட அனைத்தும் உனக்கு வெளியில் இருக்கும் உலகப் பொருட்களே. உடலில் இல்லாமலேயே தூக்கத்தில் சுகம் கிடைப்பதால் சுகம் உள்ளேதான் இருக்கிறது என்பது திண்ணம். வெளிப்புற பொருட்களில் எதிலிருந்தெல்லாம் உனக்கு சுகம் கிடைக்கிறதோ அதன் மேலெல்லாம் உனக்கு பிரியம் உண்டாகிறது. எங்கே சுகமோ அங்கேதான் பிரியம். உண்மையில் நீயே சுகம். உனக்கு உன்மீதுதான் பிரியம் அதிகம். ஏனெனில் உன் உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர்கள் இவர்களையெல்லாம் விட உனக்கு உன்மேல்தான் பிரியம் அதிகம். இவர்களால் அனுகூலம் அல்லது சுகம் கிடைப்பது உனக்கே இருக்கும் வரை அவர்கள் மேல் பிரியம் இருப்பது போல் தோன்றும். இவர்களால் அல்லது இவைகளால் கிடைக்கும் அனுகூலம் அல்லது சுகம் மற்றவர்களுக்குத்தான் உனக்கில்லை என்ற சூழல் வரும்போது அவர்கள் மேல் உள்ள பிரியமும் குறையத் தொடங்கும். எனவே உன்மீது உனக்குள்ள பிரியமே நீ அவர்கள் அவைகள் மீது அன்பு கொள்ள காரணம் என்று தெரிகிறது. இதுவே நீ பிறந்தது முதல் இன்று வரை எவ்வளவோ தவறுகள் செய்திருந்தாலும், நோய்வாய்ப்பட்டாலும், முதுமை அடைந்தாலும் உன்மேல் உனக்கிருக்கும் பிரியம் எப்போதும் குறைவதில்லை. சிலர், நான் சுகமடைவது முக்கியமல்ல, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம் என்று சொல்வார்கள். உதாரணத்திற்கு தேசாபிமானம், சமூக சேவை, மொழிப்பற்று, தானம், தர்மம் என்று சொல்லி நான் மற்றவர்களுக்காகவே வாழ்கிறேன் என்று சொல்வார்கள். நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் இவர்கள் செய்யும் பரோபகாரத்தினால் இவர்களுக்கே சுகம் என்பது தெரிய வரும். ஒருவன் தன் குழந்தையின் பராமரிப்பிற்காக, அதாவது கல்வி, திருமணம் போன்றவற்றிற்காக தன் வாழ்நாள் முழுவதும் சிரமங்கள் ஏற்க முன்வருகிறான் என்றால் அதற்கு காரணம் தன் மகன் அல்லது மகள்
அடையும் பலனைக் கண்டு அவன் திருப்தி அடைகிறான். இந்த திருப்திக்காகவே அவன் பாடுபட்டான். தன் திருப்தியே அவனுக்கு சுகம் அளிக்கிறது. அதனால் அவன் பரோபகாரம் செய்கிறான். இதேபோல் நாட்டின் மேல், மொழியின் மேல் தானம் செய்வது, தர்மம் செய்வது போன்ற செயல்களால் ஒருவன் தான் திருப்தி அடைகிறான். அதனால் பரோபகாரம் என்ற பெயரில் அதில் ஈடுபடுகிறான். அனைவருக்கும் அவரவர் சுகம்தான் முக்கியம். இதை மறுக்க வழியில்லை. இன்னும் சிலர் என் நாடு என் வீடு என்றில்லாமல் இந்த உலகம் முழுவதும் சாந்தி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னுடைய நாடு என் வீடு என்பது சுயநலம். உலகம் முழுவதும் நலம் பெற வேண்டும் என்று சொல்வார்கள். இதுவும் நன்றாக ஊன்றி கவனித்தால் இதன் மூலம் அவர் தான் திருப்தியடைந்து சுகப்படுகிறார் என்பது தெளிவாக தெரியும். இதனால் ஒருவனுக்கு தன்மேல்தான் பரம பிரியம் என்பது தெளிவாகிறது. சுகம் இல்லாத இடத்தில் பிரியம் தோன்றாது என்ற நியதிப்படி உனக்கு நீயே பரமசுகம் என்பது முடிவாகிறது. இவ்வாறு தன்மீதுள்ள பிரியமே காரணம் என்று முடிவாக கூறுவதால் அதை சுயநலம் என்ற கீழ்குணத்தை ஆதரிப்பதாக அனைவரும் தவறான முடிவுக்கு வரக்கூடாது. நாம் எப்போதுமே எவ்வித விசேஷமற்ற நமது இயல்பான சுபாவ நிலையையே விரும்புகிறோம். நம் இயல்பான சுபாவ நிலையே சுகநிலை என்பதால்தான். உதாரணமாக, காய்ச்சல் போன்ற உடல் உபாதைகள் வந்தால் அவற்றை சீக்கிரம் சரி செய்து நம் இயல்பு நிலைக்கு திரும்புவதையே விரும்புகிறோம். பஞ்சேந்திரியங்களின் மூலம் நுகரப்படும் வெளி விசேஷ அனுபவத்தை விட யாதொரு விசேஷமும் இல்லாத தூக்கத்தையே எல்லோரும் உண்மையில் விரும்புகின்றனர். விழிப்பு நிலையில் பஞ்சேந்திரியங்கள் மூலம் சுகம் கிடைப்பதில்லையா என்ற கேள்விக்கு நீ நன்றாக கூர்ந்து கவனித்தால், ஐம்புலன்கள் மூலம் நீ சுகம் அனுபவிக்கும் போது உன்னுடைய எண்ண அலைகள் அடங்குவதால்தான் நீ சுகம் அடைகிறாய் என்பதை உணர்வாய். உதாரணமாக, நீ இனிப்பு சாப்பிட ஆசைப்பட்டு லட்டு ஒன்றை சம்பாதித்து அதை உண்கிற போது லட்டு சாப்பிட வேண்டும் என்ற உன் எண்ண ஓட்டம் சிறிது ஓய்கிறது. அதனால் உனக்கு சுகம் கிடைக்கிறது. இதை லட்டு சாப்பிடுவதால் சுகம் கிடைக்கிறது என்று நீ தவறாக புரிந்து கொள்கிறாய். லட்டு சாப்பிடுவதால் சுகம் கிடைக்குமென்றால் நீ 2வது லட்டு சாப்பிடும்போது பாதி சுகமும், 3வது லட்டு சாப்பிடும்போது கால்வாசி சுகமும், அதற்கு மேல் சாப்பிட்டால் ஒருவித திகட்டலும் உண்டாகிறது. இதிலிருந்து சுகம் லட்டிலிருந்து கிடைக்கவில்லை என்பது தெளிவாகிறது. ஒருவேளை உங்களுக்கு கசப்பில், அதாவது பாகற்காயில் சுகம் கிடைத்தால் அப்போதும் கசப்பு சாப்பிட வேண்டும் என்கிற உங்கள் எண்ண ஓட்டம் சிறிது அடங்குவதால் மட்டுமே சுகம் கிடைக்கிறது, பாகற்காயினால் அல்ல. விருந்து சாப்பிடும் ஒருவன் மன ஓட்டத்தை எங்கோ வைத்திருந்தால் விருந்து சாப்பாட்டின் சுவையை அவன் அனுபவிக்க முடியாமலே போகும். அதேபோல் ருசியற்ற உணவை ஒருவன் மன ஓட்டத்தை எங்கோ வைத்து உண்பதால் அதன் சுவையை அவன் அனுபவிக்க முடியாமல் போகும். பசியில் இருக்கும்போது அரிசி கஞ்சி சாப்பிட நேரும் போது கூட நம் எண்ண ஓட்டம் சிறிது அடங்குவதால் அந்த கஞ்சி கூட சுவையாக இருக்கிறது. மனதின் விருப்பு வெறுப்பாகிய எண்ணங்களே சுகத்திற்கு காரணமே தவிர ருசிகள் அல்ல. எண்ணங்களின் தோற்றம் துக்கம், எண்ணங்களின் ஒடுக்கம் சுகம். இது ருசி சம்பந்தப்பட்ட விளக்கம். இது போலவே கண், மூக்கு, காது, தொடு உணர்வு போன்ற புலன்களிலும் நடக்கிறது. தூக்கம் என்பது எண்ணங்களின் ஒடுக்கம். அதனால் சுகம் கிடைக்கிறது. விழிப்பு நிலையில் எண்ணங்களின் தோற்றத்தால் துக்கம் வருகிறது. இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, எண்ணங்களே சுகத்தின் எதிரி. எண்ணங்கள் ஓயும் போதுதான் சுகம் அனுபவமாகும். சுகத்தின் மேல் மூடி கவிழ்க்கப்பட்ட திரையே எண்ணங்கள்.
எண்ணமாகிய திரை விலகும்போது சுகம் வெளிப்படும். எண்ணமற்ற தூக்க நிலையில் உள்ள சுகத்தை எண்ணமற்ற விழிப்பு நிலையிலும் அடையலாம். இந்த தீர்மானத்தில் உறுதி ஏற்பட்டு விடுமாயின் பிறகு மனம் வெளியில் செல்லாமல் தன்னையே நோக்கி ஓடும், அதாவது தன்னில் நிற்கும். மனம் அடங்க இந்த அறிவே முக்கியமானது. எண்ணங்கள் தோன்றும்போது இது யாருக்கு என்று கேள்வி கேட்க வேண்டும். பதில் எனக்கு என்று வரும். அப்போது நான் யார் என்று கேட்க வேண்டும். இதுபோல் ஒவ்வொரு முறை எண்ணங்கள் தோன்றும் போதும் கேள்வி கேட்க கேட்க மனம் தன்னில் நிற்கும். மனம் அடங்கும். பரமசுகம் என்பது பூரணமாக கிடைக்கும். நன்றி.